அடேங்கப்பா, அருமையான பக்கமலை வெட்டிக்காரன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பார்த்து ரொம்ப நாளாச்சு. மணியனே, இந்த சீசனுக்கு இப்போதான் சந்திக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? எதனால? சதி பண்ணதுனால. சிறப்பாக இருக்கீங்களா? அண்ணே கௌதனே நல்லா இருக்கீங்களா? அடேங்கப்பா, சிரிச்ச முகத்தோட தாளக்காரனே இன்னைக்கு தான் பார்க்குறேன். 4 பேரும் சிறப்பாக இருக்கீங்க பெட்டிக்காரனே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாரும் பேச மாட்டீங்களா? இந்த ஒரு ஆயாதான் தலையாட்டுது. அருமையான ஊர், அருமையான மக்கள். என்ன ஒரு அதிசயமான விஷயம்னு கேட்டீங்கன்னா பெட்டிக்காரே, என்ன ஒரு அதிசயமான விஷயம். என்ன? உண்மையாவே நம்ம ஊர்ல தான் பாக்குறேன். பெண்கள் இவ்வளவு கிட்டக்க இருந்து. சரி, அதிசயமான விஷயம். வீட்டுக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பா நேரம் சாமி அழைச்சோடனே வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்ம ஊர் அருமையான ஊர், அருமையான மக்கள். இவங்களாம் நல்லா இருப்பாங்க நான் நம்புறேன் இல்லையா? கேட்டா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் சிறப்பா இருக்கோம் இல்லையா? இங்கு சிறந்த முறையில் வெள்ளையமாக நடிக்கும் அபிதாஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது.
பொன்னாடை போத்திய கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு நன்றி 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 கலந்து வணக்கம். அப்பதான் இவங்க நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். கட்டுக்கடங்காத கும்பல் பார்க்கவே எப்படி இருக்கு, மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு இல்லையா? எல்லாம் இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதிப்புக்குரிய நாடக ரசிகர்களுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வெள்ளை மாலின் முடிசாய்ந்த வணக்கம் 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 பிள்ளை. அப்படிதான் பெட்டிக்கிறனே, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு வென்று இல்லையா? நம்ம கட்டுறது எவ்வளோ சிறிய கடைகளாக தான் சொல்லலாம். எங்கேக்கா போறீங்க? வீட்டுக்கு போறீங்களா? நம்மளும் காலில் போயிருவோம் இல்லையா? கட்டுறது கையளவா இருந்தாலும் கல்லாதது உலகளவா என்றதாலும் பெட்டிக்காரே சொல்லுங்க. என்னைக்கே நம்ம தான் பெரியாள்னு சொல்லவே கூடாது. ஆமா, ஆணவத்துல ஆடணும்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அழிய கூடும் இல்லையா? கண்டிப்பா நினைக்கவே கூடாது. கற்றதை சொல்லிவிட்டு கல்லாததை மேலும் மேலும் கத்துக்கொண்டு விட்டு கந்தா கடம்பா கதிர்வேலா என்று சொல்லக்கூடிய அந்த 6 படை எப்பன் முருகனை வணங்கி விட்டு அது சீக்கிரமா கதைக்கு ஓடிடுவோமா? ராமர் ஆடியோஸ் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். போலாமா? செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு அப்பா அப்படி இருக்கணும். முருகன் வேணுங்கினாலும் நான் யாரு, எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்ன விஷயமா வந்திருக்கேன், என்ன காரணத்தோட வந்திருக்கேன், நீங்களா எதுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? அது மட்டும் இல்லைங்க, 1 வருடமா 2 வருடமா 15 வருடமா ஒருவரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானும். அது யாரு எவர்னு எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுவோமா? காதகுணமுடியை சேர்ந்த சொல்லிடுவோமா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் எனது ஊர். மலை சாமிக்கும் மலை அம்மாளுக்கும் 7 அண்ணன் மகளோடு உடன் பிறந்தவள் தான் இந்த வெள்ளையம்மா.
என்னுடைய 7 அண்ணன்மார்களும் எனக்காக 7 மெத்தை அரண்மனை அமைத்து கொடுத்து நாள் ஒரு வண்ணமாக பொழுதொரு மீனியாக வளர்த்து வருகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தை. அதாவது 7 பேருக்கு லேகண்ணி ஒரே பெண் பிள்ளைன்ற காரணத்தினால் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு பொண்ணோ பொருளா இருக்கட்டும், நான் கேட்ட உடனே இல்லை என்று சொல்லாமல் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய 7 அண்ணன்மார்களும் எப்பெல்லாம் வெள்ளைமாவை சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி சீரும் சிறப்புமா எல்லை எங்கேக்கா போறீங்கோ? ஐயோ நான் பயந்து போயிட்டேன். எல்லாம் உட்காருங்க, தயவு செய்து நான் கொஞ்ச நேரத்துல பாண்டி முனி வந்துருவாரு. அவர் கையில விபூதி வாங்கிட்டு நீங்களும் போங்க, நாங்களும் போயிரும். என்னைக்குமே உள்ளதை வச்சு நல்லது பண்ணிடணும் இல்லையா? இவங்க போறவங்களும் நம்ம சொல்லதான் முடியும். போறவங்களும் என்ன பண்ண முடியும்? தடுக்கவா முடியும்? முடியவே முடியாது இல்லையா? நீங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல தொழில் பண்ண முடியும். தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போவாதீங்க. எப்படி என்னை வளர்த்து வருகிறார்கள்? எப்படி எப்படி நதியோரம் பிறந்தே கொடி போல வளர்ந்தேன், மழையோடு வெயிலோடு மனம் போல் நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன், மழையோடு வெயிலோடு மனம் போல் நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன், மழையோடு வெயிலோடு மனம் போல் உறங்காத கண்களுக்கு உலகொன்றே மகிழேறி அலங்காமல் காத்திருப்பேன், கை பிடிக்க வருவாரோ கண்ணக்கிளியே உழைத்தேனே. 6 மாசம் ஒரு மினிவானது கண்ணக்கிளியே உன்னை தேடுதே. கனவோடு சில நாள் துணிவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். மழை பெய்தா ஆறு மாசம் ஒரு கண்ணக்கிளியே உன்னை தேடுதே. நதி என்றால் அங்கே கரையொன்று காவல், கொடி என்றால் அதை காக்க அரணே காவல். நதி என்றால் அங்கே கரையொன்று காவல், கொடி என்றால் அதை காக்க அரணே காவல். புள்ளி போட்ட வட்டக்காரி புலியொன்று சேலக்காரி வெள்ளரிக்க போகையே யாரு உண்டு காவலடி கண்ணக்கிளியே உன்னை தேடுதே. 6 மாசம் ஒரு சாவரம்பு மினிவானது கண்ணக்கிளியே உன்னை தேடுதே.
வந்தாலும் நதியோரம் பிறந்தோம் கொடி போல வளர்ந்தேன் இல்லையா, சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தாலும் பெட்டிக்காரன் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து நான் பள்ளிக்கூடமே போறது இல்ல. அப்படியா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சு பாலா போகிறத விட சரி நான் அப்படி சொல்ல வரலப்பா. நான் எதுக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, யாரும் சின்ன பசங்க யாரும் தவறாக நினைக்க கூடாது. என்ன முன்னொரு காலத்துல நடந்த கதையை எடுத்துக்காட்டா சொல்றதுக்கு மட்டும் தான் நாங்க வந்திருக்கோம். அப்படியா? இந்த கதை நடக்கும் பொழுது அப்பெல்லாம் கல்வி இல்ல. என்ன முக்கியமா இருந்துச்சு, என்ன முக்கியமா இருந்துச்சு சொல்லுங்க. விவசாயம் ரொம்ப முக்கியமா. இப்ப என்ன முக்கியமா இருக்கு, என்ன செல்போன் முக்கியமா போச்சு. அப்படியா? எல்லாத்துக்குமே காலங்கள், அதாவது காலம் மாறி, காலமும் மாறல, நம்ம மாறிக்கிட்டே போறோம்ல. மக்கள் எல்லாருமே, மனிதர்கள் எல்லாமே மாறிக்கொண்டே போகிறார்கள். அதாவது சின்ன 2 வயசு பிள்ளை கூட இப்ப செல் இருந்தாதாப்பா சாப்பிடுது. அந்த அளவுக்கு காலங்கள் போயிருச்சு. நம்ம இந்த இடத்துல கதையை சொன்னோமா, அவங்களும் பார்த்தாங்களா, ரசிச்சார்களா, சிரிச்சோமான்னு போயிருந்தேன் சின்ன வயசு பிள்ளைங்க. நேற்று வந்த நாடகத்துக்கு வந்த அக்கா படிச்சு பாலா போகிறதுன்னு சொன்னாங்க அப்படின்னு வீட்டில் போய் அடம் பிடிக்க கூடாது இல்லையா, அதனால முன்கூட்டியே அந்த விஷயத்த சொல்லிடுறேன். கதைக்கு படிச்சு பாலா போகிறத விட ஆடு மேய்ச்ச ஆளைகள்லாம் வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டிட்டு போயிருவேன். அந்த காட்டுக்குள்ளதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம்னு கேட்டீங்கன்னா, அறியாத பருவம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில வெள்ளச்சாமின்ற ஒரு வேட்டைக்கு வந்தாரா தெரியலையே, வந்திருப்பாரு இல்லையா. வந்த வேலை என்ன, வந்தோமா வேட்டையாடுறோமான்னு வீட்டுக்கு போக வேண்டியதானே. எதற்காக என்னைய பார்க்கணும் தெரியலையே, எதுக்கு என்னைய பார்க்கணும், என்னைய பார்த்தது மட்டும் இல்லைங்க, என் பக்கத்துல வந்து அடியே வெள்ளையம்மா ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்ன மனசார விரும்புறேன். உண்மையாவே சொல்றேங்க மிருதங்கார, உங்களுக்கெல்லாம் வயசு சிறுசு, வரலாறு பெருசுனே கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் இல்லையா. அதாவது தன்னந்தனியா நிற்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆணோ, ஒரு ஆணுக்கிட்ட ஒரு பெண்ணோ முகம் பார்த்து மனசார விரும்புறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அடேங்கப்ப, ஏன் கஷ்டமா இருக்கு? நல்ல விஷயம் தானே வந்து சொல்லுதுங்க. அதை வேணா ஒத்துக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எப்படியே இருந்திருக்கும். எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, கையும் ஓடல காலும் ஓடல தகச்சு போய் நிக்கிறேன். இல்லைங்க, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்டைக்காரர் இல்லையா, கையில வில்லு அம்பூச்சி நிக்கிற கம்பீரத்தை பார்த்ததுமே உண்மையாவே சொல்றேன், அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. பார்த்தவுடன் இருமனதுமே ஒரு மனதாகிருச்சு. எனக்கும் காதல் வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் காதல் வந்துச்சுன்னா எங்க போவீங்க? போங்க. நாங்க எங்க தெரியுமா போனோம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனோம். எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும், செத்தாலுமே இருவருமே ஒருவராக சாகணும்னு ஒருவருக்கு ஒரு மனசார சத்தியம் பண்ணிக்கிட்டோமுங்க. சத்தியம் பண்ண நாள்ல இருந்து இன்ன வரைக்குமே வெள்ளச்சாமியை பார்க்க முடியல. தெரியல எங்க போனாருன்னு. நீ உன்கிட்ட சொல்லிட்டு போனார, ஊருக்கு போயிட்டாரான்னு கேட்குறீங்களே. நானும் எப்ப வருவாருன்னு வழி மேல வெய் வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். பெட்டிக்காரன் சொல்லுங்க, உண்மையான அன்பு என்றால் என்னைக்கா இருந்தாலும் தேடி வருவார் இல்லையா. அதாவது என்னைக்குமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து வெள்ளையமாக்க ஆசைப்பட்ட பொன்பொருள் என்ன, வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைகளை எப்பெல்லாம் சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார்கள். எப்படி தெரியுமா? திருப்பத்தூரா, அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, எனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா, திருப்பத்தூரா திருப்பத்தூரா, எனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா, 7 பேர் உடன் பிறந்து, நான் 7 பேர் உடன் பிறந்து, நான் இளையகண்ணி வெள்ளையம்மா, 7 பேர் உடன் பிறந்து, 7 பேர் உடன் பிறந்து, இளையகண்ணி வெள்ளையம்மா, அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா, திருப்பத்தூரா திருப்பத்தூரா திருப்பத்தூரா, அச்சடிச்ச எனக்கு சாயத்தோட்டா, அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, திருப்பத்தூரா திருப்பத்தூரா திருப்பத்தூரா, அச்சடிச்ச சாயத்துண்டா, நான் 7 பேரா சண்டாளி உடன் பிறந்து, உடன் பிறந்து, உடன் பிறந்து, இளையகண்ணி சண்டாளி வெள்ளையம்மா, 7 பேரு
வெள்ளையம்மாள் 5 மஞ்சள் அரக்கு மஞ்சள் கொத்து மஞ்சள் குடுகு மஞ்சள் 7 மஞ்சள் இளைய மஞ்சள் இத்தனை மஞ்சள் போட்டு குளிச்சு கோடாலி கொண்ட போட்டு தலை நிறைய மதுரை மல்லி வச்சு கருப்பு நிறத்துல சேலையை கட்டி வெள்ளையம்மா கோயிலுக்கு போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பார்த்தது இல்லையா? அப்படி இருக்கும். வெள்ளையம்மாள் நடந்தால் நடக்குழுங்கும், இருந்தால் இடக்குழுங்கும் இல்லையா? வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைனால இப்பெல்லாம் வளர்த்து வந்தாலும் அறியாத பருவத்துல காதல்னு வந்துச்சு இல்லையா? உங்க காதலுங்கிற நீ என்ன சொல்ற? காதல் உங்களுக்கெல்லாம் வந்திருக்குதா? எத்தனை தடவை வந்திருக்குது? என்னம்மா போய் சொல்றேன். உங்க காதல் மாதிரி எங்க காதல் மாதிரி தான் கரே. எங்க காதல் தெய்வீகமான காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல். எதனால சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய பெயர் பொருத்தத்தை பத்திங்களா? வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி 100ல் ஒருத்தருக்கு கூட அமையாது.
என்னுடைய வெள்ளச்சாமி மேல எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட பாசம். 1 வருடமா 2 வருடமா 15 வருடமா அவரே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள கோட்டை கட்டி கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி தெரியுமா? நல்லா பாடட்டா என் மனசுல உள்ள ஆசையை சொல்ல போறேன், என்னுடைய காதலை சொல்ல போறேங்கிறேன். நல்லா பாடுறேன். எப்படி இருக்குது என் காதலை சொல்லல, ஐயாவோட காதலை நினைச்சுக்குவாரு. போலாமா? குயிலே கவி குயிலே மனசுக்குள்ளாசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. ஒரு கேட்பதற்காக
குயிலே கவி குயிலே உறவுக்கு அர்த்தம் சொல்ல வந்தாரா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வருவாரா? உங்கள்ட்ட சொன்னாரா? நானே ஏதோ ஒரு நம்பிக்கையில எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அதான் வருவார்னு எப்படி நீங்க அழுத்தி சொல்றீங்க? எங்க நிலைமை அம்மாசாமி போடுறது அப்படியா? 15 வருடங்கள் கழித்து எந்த நம்பிக்கையில இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் முத்தாலம்மன் கோயில் திருவிழா நடக்குது. அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த முத்தாலம்மன் கோயில் திருவிழா நடக்குது. அங்கே ஒயிலாட்டம் ஆட வர்றதாவும், அதே தை மாதம் 3ஆம் தேதி சிலம்பாட்டம் ஆட வர்றதா சொல்லியிருக்காங்க. அங்கன வரவருங்கன்னு வராம இப்ப வர அங்கன என்ன சுத்தினாரு? அங்கே சுத்தினாரு, வேற எங்கேயும் சுத்தினாரு? ஒருத்தர் மேடையவே சுத்தினாரு இல்லையா? வருவாருதான் சரிய நம்பிக்கை. ஆசைப்பட்டு பார்த்தா அழகான புருஷன் வருவாரா? வருவாரா? கோர்வை பாட்டு எங்க எங்க காலையில வீட்டுக்கு போவோம், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. என் காதல சொல்லையில எங்க போவோம்? ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்படி புருஷ வரட்டுமே. காலையில 7000 வாங்கி தரட்டுமே. வருவேல வண்டி வாடகை ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்படி புருஷ வரட்டுமே. அடியம்மாடே 1000 வாங்கி தரட்டுமே. அடியம்மாடே 1000 வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்பட்ட புருஷ வரட்டுமே. அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்துல கல்யாணம் முடிச்சு போட வந்து ஓடி வருவாண்டி. மாசி மாசத்துல கல்யாணம் ஊர் போலும் முடிச்சு போட வந்து ஓடி வருவாண்டி. நான் வந்து வீட்டுல கேட்டாலும் நகனத்து சீரு கேட்கவே நினைச்சது போல படிப்பாண்டே. ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்படி புருஷ வரட்டுமே. அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. ஒரு பந்தல பொண்ணு மேலத்தை கொட்டி மலையிடுவாண்டே. அடியம்மாடே சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா கொள்ள அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு. அம்மாடி இதுதான் காதலா? இது என்ன வேதமோ? இதுக்குள்ள ஏதோ ராகம் பாடு. கண்ணுகளில் ஓ ராகம் பாடு. கொட்டுது கொட்டுது கொட்டிது கொட்டிது ஓடு.
தென்றலுக்கு தெரியுமா பாங்கு பாட்டு அது என்னாலே கேட்டு பொதுக்கிட்டு பொதுக்காட்டு தென்றலுக்கு தெரியுமா தோப்புக்குள்ளே குயிலே தோப்புக்குள்ளே குயிலே சின்னஞ்சிறிய வண்ண பறவை எனக்கு சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை எனக்கு சொல்லுதம்மா அது இனிமையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை எனக்கு சொல்லுதம்மா அந்த கதை மறந்து விட்டால் கேளராக்கலா நடித்து வைத்த ஓவியத்தை பாடலாக்கலா அந்த கதை மறந்து விட்டால் கேளராக்கலா அவள் நடித்து வைத்த ஓவியத்தை பாடலாக்கலா அரங்கு தானுரங்க அருகது வீடுரங்க அரங்க தானுரங்க பிரிவான காவுரங்க மதுரங்க வழியுடைய மானே இவைகள் நரகத்தில் உதய என்னமா சொல்றீங்க? பாட்டு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, தவறா நினைச்சுக்க கூடாது. எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன பாரான்னு பார்க்கணும் இல்லையா? எப்படி காலத்தாமதம் காத்திருக்கேன்.